உலக வல்லரசுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள், பல நாடுகள் இந்த அனர்த்தத்திலே பாதிப்படைகின்றன. பல ஆயிரக்கணக்கான உயிர்களையும் அவர்கள் இழக்கின்றார்கள், உடைமைகளையும் இழக்கின்றார்கள். அந்த வகையிலே அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட இந்த டித்வா புயலின் காரணமாக யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ஒரு பாரிய அழிவை எமது நாடு சந்தித்திருந்தது. 2024ஆம் ஆண்டுக்கு முன்பு பொருளாதார சிக்கலில் அல்லது இந்த பொருளாதார புயலில் பாதிப்படைந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பி ஒரு சரியான நிலைமைக்கு நாடு வந்து கொண்டிருக்கின்ற வேளையில்தான் இந்த டித்வா புயலின் பாதிப்பு இலங்கை வரலாற்றிலே பேரவலத்தை ஏற்படுத்தியிருந்தது. எனினும் அந்த புயலினால் ஏற்பட்ட பாதிப்பினால் பல நூற்றுக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம், உடைமைகளை இழந்திருக்கிறோம். எனினும் அரசாங்கம் என்ற வகையிலே பொறுப்புடன் செயல்பட்டு எவ்வளவுக்கு முடியுமான அளவு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியுமோ நிவாரணங்களை வழங்கி மக்களுக்கு ஆதரவாக மிகவும் நேர்த்தியான முறையிலே நாங்கள் எமது நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அந்த வகையிலே இன்று எதிர்க்கட்சியினர் இன்று கூறுகிறார்கள், நாங்கள் இந்த பாதிப்பை தடுக்க தவறிவிட்டோம் என்று. மக்களுக்கு காராத்த பானை கூட கொடுக்க முடியாத இந்த எதிர்க்கட்சியினர் நாகப்பாம்புடன் நரிகளும் சேர்ந்து கண்டிக்கு சென்று பாதிப்படைந்த மக்களை வைத்து அரசியல் செய்தார்கள். எனவே எங்களுடைய ஜனாதிபதி, அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் களத்திலே இறங்கி மக்களுக்காக சேவை செய்தார்கள். எந்தவித எதிர்பார்ப்புமின்றி தங்களுடைய சொந்த பணங்களை செலவழித்து மக்களை மீட்பு பணியிலே எமது தோழர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இதுவரை இலங்கை அரசியலிலே இல்லாத ஒரு தேசப்பற்றோடு மக்கள் ஒன்றிணைந்து இந்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கையிலே ஒரு தண்ணீர் போத்தலையாவது கொடுக்க முடியாத இந்த எதிர்க்கட்சியினர் இன்று எங்களை பார்த்து விமர்சனம் செய்கின்றார்கள். எனவே நாட்டு மக்களுக்கு தெரியும் இவர்களுடைய கபட அரசியல். எனவே மக்கள் மத்தியிலிருந்து அந்நியப்பட்டு போய்கொண்டிருக்கையிலே மக்களை திசை திருப்பதற்கு ஏதாவது ஒன்று கிடைக்காதா? நாங்கள் எதிர்வரும் காலங்களில் சிறை செல்ல போகின்றோமே, இந்த சிறையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு ஏதாவது வழி கிடைக்காதா என்று இவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்டிலே புத்திசாலித்தனமான மக்கள் இருக்கிறார்கள். ஒரு காலத்தை இனவாதத்தை வைத்து அரசியல் செய்தார்கள், மக்களை பிரித்தார்கள். இது அந்த அரசியல் இன்று எடுபடவில்லை. எனவே இந்த புயலிலே சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டிருப்பின் அதை பெரிதாக ஊதி பெருப்பித்து இவர்கள் அரசியல் செய்வதை நாங்கள் உண்மையிலே ஒரு மிகவும் மோசமான அரசியலாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த புயலின் பின்பு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்திற்காக உலக நாடுகள், விசேஷமாக இந்திய நாட்டு பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஓடோடி வந்து எமக்கு உதவி செய்தார்கள். உலகத்தில் இருந்த புலம்பெயர்ந்த இளைஞர்கள் உதவி செய்தார்கள், தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்தார்கள். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அரச ஊழியர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டார்கள். இரவு பகல் என்று பாராது அவர்கள் முழுமூச்சுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, இன்று இந்த அரசு ஊழியர்களை பார்த்து இவர்கள் கையை நீட்டுகின்றார்கள். எனவே இந்த வங்குரோந்து அரசியல் நிலைமை மிகவும் மோசமான ஒரு அரசியல் நிலைமையாக காணப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் கூறினார், மலையக மக்களுடைய சம்பள உயர்வு தொடர்பாக நாங்கள் கூறுகிறோம். இன்று முதலை கண்ணீர் வடிக்கின்ற இந்த எதிர்க்கட்சி தலைவர் உட்பட உறுப்பினர்கள் அன்று எமது ஜனாதிபதி தோட்ட தொழிலாளர்களுக்கு 5000 மில்லியன் ரூபாவை அரசாங்க நிதியை ஒதுக்கியவுடன் கதிகலங்கியவர்கள் முறைப்பாடு செய்ய சென்றார்கள்.
மக்களிடம் ஏற்பட்ட எதிர்ப்பின் காரணமாக மறுபக்கம் இவர்கள் பல்டி அடித்து நாங்களும் அதற்கு ஆதரவு என்று கூறுகிறார்கள். எனவே விசேடமாக கூறுகிறேன், கடந்த காலத்திலே எதிர்க்கட்சியினருக்கு கொஞ்சமாவது வாக்குகள் மிச்சல் பட்டிருந்தால் அது மலையக பகுதிகளிலே. இன்று அந்த வாக்கையும் அவர்கள் முற்று முழுதாக இழந்திருக்கிறார்கள். விசேடமாக அந்த முறைப்பாடு செய்ய சென்ற மாத்தளை மாவட்டத்தை அந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் இனி எக்காரணம் கொண்டும் மலையக பகுதிகளுக்கு அவர் வாக்கு கேட்க செல்ல முடியாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வருவரைக்கும். මං කැමති විපක්ෂයේ ඉන්න විශේෂයෙන්ම මාතල දිස්ත්‍රික්කයේ ඉන්න අර മന്ത്രിවරයා මං නම කියන්න මලේකම් ජනතාව බලා ඉන්නවා එනකන් සලකන්න. දැන් කියනවා වතුකම් කරන්ට පඩි වැඩි කියන අපි විරුද්ධතා නැහැ කියලා. එදා කවුද කියේ පැමිණිලි කරන්න? ඒ නිසා විපක්ෂයට යම් ඡන්දයක් ඉතුරු වෙලා තිබ්බේ වතුවල විශේෂ මලේකම් පැත්තේ දැන් ඒකත් නැත්තටම නැතිලා තියෙන්නේ. ඒ නිසා ඕල යන්න බෑ ආපහු மலையகம் ஜனதாவை சார்ந்த இல்லலா. அது மட்டுமல்லாது இவர்கள் கூறினார்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்காது என்று. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மலையக மக்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக 1750 ரூபாவை எமது அரசாங்கம் வழங்கும் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.